என் பேர் ஜெயசுராகன். எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 2 பசங்க இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் நாங்கள் வசிக்கிறோம். ஒரு ஜவுளி கடை வச்சு நடத்திட்டு வர்றேன். எனக்கு 17 வருஷமாக அந்த பேக் பெயின்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இந்த டிஸ்க்கு சும்மா உட்காந்தா கூட பயங்கரமாக வேதனை எடுக்கும். நடக்க முடியாது, படுத்துட்டு எந்திக்க முடியாது. ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வரணும் கூட என்னால் வெயிட்டு தூக்க முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு எப்படி எனக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் டூ வீலர் ஓட்டணும், சில நேரம் 100 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டி வரும். அப்படி இருந்தால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஓட்டணும், ஆனால் ஓட்டாமல் இருக்க முடியாது. ராத்திரி எல்லாம் வந்து உட்காந்து அழுவேன். வீட்டில் உள்ளவங்க எண்ணெயை போட்டு தடவி வெண்ணி வச்சு ஒத்தலம் கொடுப்பாங்க. நைட்டு அவங்களால தூங்க முடியாது, அப்படி நிமிர்ந்து படுக்க முடியாது, இந்த சைடு திரும்பியும் படுக்க முடியாது, இந்த பக்கமும் படுக்க முடியாது. கொஞ்சம் நேரம் எழும்பி உட்காருவாங்க, மொபைலில் வச்சுட்டு உட்கார்றாங்கன்னா திருப்பி வலிக்கும். அந்த இந்த பிறலால் அழுத்தி கொடுத்துட்டு திருப்பி கொஞ்சம் படுப்பாங்க, படுத்துட்டு திருப்பி எழும்புவாங்க. அப்படி தூக்கங்கிறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ வலி, இவ்வளோ வேதனை அப்படி கண்டினியூவாக நம்மளால் வெளியே தாங்கிக்கிட்டு எதுக்கு வாழணும், பேசாமல் செத்து போயிடலாம் அந்த மாதிரி கூட தோணும். இது போக எனக்கு ஒரு 6 வருஷமாக எனக்கு மனசுக்குள்ளால ஒரு பயம்னு சொல்லும்போது, நம்ம தனிமையாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம கூட நம்மளை சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்கிற மாதிரி, அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்த மாதிரியே இருக்கும் ஃபீலிங். எப்பவும் பாம்பு துரத்துற மாதிரி இருக்கும். அது பாம்பு என்னன்னு சொன்னால் பாம்பு படம் எடுத்துகிட்டு துரத்துற மாதிரி இருக்கும். துரத்து விரட்டிகிட்டே இருக்கும். நம்ம உயிருக்கு பயந்து ஓடி 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 ஒளிஞ்ச மாதிரி இருக்கும். டெய்லி இதே ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு பயந்து நான் தூங்க மாட்டேன். நான் பேக் பெயினுக்காக வேண்டி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது வைத்தியர் ட்ரீட்மெண்ட்டு நிறைய எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சா சரியாயிரும்னு சொல்லி பார்த்தா அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும். L3, L4, L5 இந்த 3மே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, உங்களை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு சிலவங்க சொல்லாங்க, இதில் சரியாகிறதுக்கு 90% வாய்ப்பு குறைவு. ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன் சைடாக நீங்கள் அடித்து போனாலும் போகலாம், அந்த நர்வ்ஸ் ஏதாவது கட்டாகலாம். ஏன்னா இது டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ இதை என்ன செய்ய கடவுளை, இதுலேருந்து எப்படி நம்ம வெளிவரன்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் வைத்தியரோட மருந்து நம்ம எடுத்துக்கிட்டு எண்ணெய் போடுவோம், ஒத்தலம் கொடுப்போம். ஆனால் வலி ஒரு நாளும் குறைஞ்ச பாடில்லை, அந்த பயமும் குறைஞ்ச பாடில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணன்னு தெரியாத ஒரு இக்கட்டான நிலைமையில் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்க நேரம், இந்த லாக்டவுன் 2020 லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்ட நேரத்தில் சத்யம் டிவியில் ஜபிக்கலாம் வாங்கன்னு உள்ள ஒரு நிகழ்ச்சி மோகன் சிலாசராஜ் ஐயா கொடுத்தாங்க. மே மாதம் 2ஆம் தேதி நேரில் ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதை கேட்டு அப்போ அவங்களோட ஒவ்வொரு ப்ரேயரும் எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்போவுமே ஊழியக்காரங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் தான் நோய் குணமாகும்னு நினைக்காதுங்க, நீங்களே கை வச்சு ஏசப்பாட்ட கேளுங்க. அந்த நேரத்தில் நானும் என்னோடய குறுக்கு வலி இருக்க முதுகுத்தண்டு பகுதியில் கை வச்சு ப்ரேயர் பண்ணேன். ரொம்ப நேரமாக அழுது ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ப்ரேயர் முடிஞ்ச ரொட்டீன் லைஃப் மாதிரி போயிட்டு, இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு அந்த வலி வேதனை ஒன்றும் தெரியலை. அப்போ ரொட்டீனாக நானும் அடிக்கடி செக் பண்ணி பார்த்தேன். இல்லை நம்ம கை வச்சு தடவிட்டேலாம் நின்று பேசுவோம், குனிய முடியாது, நிமிர முடியாது, வலிக்கும் சொல்லி குனிஞ்சு நிமிர்ந்து பார்த்தேன். எனக்கு அந்த வலியோ வேதனையோ எதுவுமே தெரியலை. டூ வீலர் ஓட்டுனேன், வலி வேதனை தெரியலை. நான் அன்னைக்கு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணேன். என்னோடய ப்ரேயரை ஏசப்பா கேட்டு எனக்கு பரிபூரண சுகம் தந்தார். நான் எல்லோரும் எங்கள் அம்மா சொல்லும்போது பொய் சாட்சி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் பொய் சாட்சி இல்லை, இது கடவுள் உண்மையிலே சுகம் கொடுக்குறார். கடவுளை நம்பி விசுவசித்து கேட்டால் கண்டிப்பாக அவர் சுகம் தருவார்னு உள்ளதை நான் இந்த ப்ரேயர் ஜபிக்கலாம் வாங்க ப்ரேயர் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். மோகன் ஐயா சொன்னதுனால நான் நேரத்தில் கை வச்சு கொஞ்சம் நேரம் தான், நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணால் கூட அந்த 10 நிமிஷத்தில் கடவுள் என்னோட ப்ரேயரை கேட்டு இன்றைக்கி நல்ல பரிபூரண சுகம் தந்துருக்குறாங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்கெல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைகளா? நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். சரியா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ 1ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
இயேசுவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் நிறைய நேரம் யோசிச்சுட்டு இருக்கலாம், எனக்கு அற்புதமே நடக்க மாட்டேங்குது, நானும் நிறையா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு வேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வியோட ஒரு வேளை நீங்கள் உட்காந்துருக்கலாம். சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்மளாம் ஏசப்பாவ பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுது, இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவங்க தான் இயேசுடைய பிள்ளைகள். அப்போது இயேசு முதலாவது விசுவாசிக்கணும், இயேசுடைய நாமத்தை விசுவாசிக்கணும். இயேசுடைய நாமத்தை விசுவாசிக்கிறதுனா என்ன? கடவுள் இந்த உலகத்திற்கு இயேசுன்ற பெயரில் மனித ரூபத்தில் மனிதனாக வந்தார். இதுதான் விசுவாசம். அப்போ இயேசுன்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, இயேசுவை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும், நம்முடைய சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த 2 காரியம் செஞ்சவங்கன்னா இயேசுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. இயேசுடைய பிள்ளைகளாக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நம்ம நிறையா நாள் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணணும், இயேசுவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம இயேசுடைய பிள்ளைகளாக இருந்தால் தான் இயேசு கிட்ட ஜெபம் பண்ண முடியும். இயேசு மேலே விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மளால் ஜெபிக்க முடியும். இன்றைக்கி ஒரு சாட்சியை பார்த்தோம். சகோதரர் ஜேசு ராஜா கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 17 வருஷமாக முதுகு வலி, முதுகு தண்டில் ஒரு பிரச்சனை, முதுகு வலி, இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களால பைக் ஓட்ட முடியாது, அவங்களால நடக்க முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களும் அவருக்கு உதவி செய்தாங்க. ஆனாலும் அந்த பாதிப்பு அவங்களுக்கும் இருக்கும், வேதனை அவங்களுக்கும் இருந்திருக்கும். இப்படி 17 வருஷமாக முதுகு வலியில் பிரச்சனையில் பாதிப்புக்குள்ளே இருந்தேன். சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. அப்புறம் பயம். என்ன பயம்? பாம்பு, யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரி, பாம்பு இருக்கிற மாதிரி, விதவிதமான காரியங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது, அதை பார்த்து பயத்தில் இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சி, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்த்து அந்த சகோதரர் ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல கைகளை வைத்து ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்போது இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க பிள்ளைகளாகி அவங்க ஜெபிச்சாங்களாம். இயேசு அற்புதம் கொடுத்துருக்கிறாரு. உடனே விடுதலை, சுகம், சரீரத்தில் ஒரு மாற்றம். இன்னொரு பாருங்க, அந்த சரீரத்தில் ஒரு மாற்றம், முதுகு வலியிலேருந்து ஒரு பிரச்சனை மாறிடுச்சு. அடுத்தது அந்த சகோதரர் பயத்தினால பாதிக்கப்பட்டு இருந்தாங்கல்ல, எப்போவுமே விதவிதமான உருவங்கள் தெரியும் அப்படின்னு பயத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்கல்ல, சுகம் கிடைக்கும் போது இதுவும் மாறிடுச்சு. ஏன்? நீங்கள் இயேசுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இயேசு உங்களை பாதுகாத்துக்கொள்ளார், எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வராது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் எப்படி பயப்பட முடியும்? எந்த காரியத்தில் பயம் இருக்கும்? அவர் நம்ம கூட இருப்பார், அந்த நிச்சயம் இருக்குல்ல. உடனே அந்த பயத்தின் கிரியை அவங்கள விட்டு வெளியேறிடுச்சு. அதனால்தான் வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் என்னது? நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். பயத்தை கொண்டு பிசாசை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் அடிமைத்தனம் மாறும், பிசாசினுடைய காரியங்கள் எல்லாம் மாறும். அதுதான் அதிகாரம். இயேசுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கொடுத்துருக்கிற அதிகாரம். நான் இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசம் வைக்கணும். ஆனால் தொடர்ச்சியாக அதனால ஒரு சில காரியங்களை செய்யணும். என்ன தெரியுமா? ஒரு தடவை ஒரு சாட்சி, ஒரு சகோதரி சொன்னாங்க, 6 வருஷமாக அந்த சகோதரிக்கு டயபெட்டிக்ஸ் பிரச்சனையா, சுகர் பிரச்சனைன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப நாளாக அந்த மாதிரி பாதிப்புக்குள்ளே இருந்தாங்களாம். என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. என்ன தான் சாப்பிட்டு பார்த்தாலும், எப்படி தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் சுகர் கண்ட்ரோலுக்குள்ளேயே வரலை. அப்போ ஒரு நாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டு, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், கிறிஸ்தவர்களாக இருக்கனாலும் வேதம் வாசிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாங்களாம். அப்போ தான் அந்த சகோதரிக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு. ஆமாம், நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன், இவ்வளோ கிறிஸ்தவளாக இருக்கிறேன், நான் ஒரு நாள் கூட வேதம் வாசித்தது இல்லையே, சரியாக ஜெபிச்சதே இல்லையே, சண்டே தான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் அப்படின்னா மட்டும்தானே நான் சர்ச் பக்கத்தில் போயிருக்கேன் அப்படின்லாம் அவங்க யோசிச்சு அதை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்களே. இயேசுவே, நான் என்னை ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறேன், நான் வேதம் வாசிக்க தவறிட்டேன், அதை மன்னிங்க, நான் அதை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ஜெபிச்சாங்களாம். ஜெபிச்சதுக்கப்புறம் சுகர் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. எப்போ அந்த தவறை ஒத்துக்கொண்டு தவறை அறிக்கை பண்ணி ஜெபிச்சாங்களோ அதுக்கப்புறம் அந்த சுகர் பிரச்சனை எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நீங்கள் கூட இந்த மாதிரி இருக்கிறீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் தேசத்துக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறேன், நான் மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்க தவறிட்டேன், இவ்வளோ நாள் நான் ஜெபிக்கலை, ஒழுங்காக வேற வாசிக்கலை, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. முதல்ல அந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் அப்படின்னா இயேசு அற்புதம் செய்வார். இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார்.
அதை தான் இயேசு. அவரை விசுவாசிச்சிங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது இயேசு நிச்சயமாக அற்புதம் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? நீங்கள் முதலாவது ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே நிறைய பாவங்கள் இருக்குது, நிறைய தப்பு இருக்குது, அதை நான் செஞ்சுருக்கிறேன், என்னை மன்னிங்க. நான் வேதம் வாசிக்காதது ஒரு தவறு தான், நான் ஜெபிக்காதது ஒரு தவறு தான், எனக்குள்ளே மறைமுக பாவம் இருக்குது, என் பாவத்தை மன்னிங்க. இயேசுவே எனக்குள்ளே வாங்க, என்னையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்க. நீங்கள் ஒப்பு கொடுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கன்னு உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறப்பா, இந்த பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்போ உங்கள் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. எந்தெந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த சரீரத்தில் அந்த மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவேன்ற பேரை சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்க. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. பயத்தின் ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டிப்ரெஷன் கட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தினால் அந்த போராட்டங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளை விட்டு விலகட்டும், அந்த காரியங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பாவத்தின் மூலமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் அடிமைத்தனத்தின் ஆவிகளும் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். பில்லி சுனிய கட்டுகளிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பில்லி சுனிய கட்டுனால சரீரத்துல மாற்றி மாற்றி பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள மாற்றி மாற்றி பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி சரீரத்துல பலவீனத்தோட இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே நீங்க விடுதலை தாங்க. சரீரத்துக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும், சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே அவங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த நேரத்துல இயேசுவே அந்த வியாதிகளை நீங்க குணமாக்குங்க. சரீரத்துல காணப்படுகிற அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்யுங்க. உடல் உறுப்புகள்ல காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக. எந்த உறுப்புகள் செயல்படாம இருக்குதோ, எந்த அவயங்கள்ல பலவீனமா இருக்குதோ, இயேசுவின் நாமத்தினால ஒரு புது பலன் சரீரத்துக்குள்ள உண்டாவதாக. செயல்படாம இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படட்டும் ஆண்டவரே. பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் நார்மலாய் மாறட்டும். நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை தொட்டு நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபிச்சிருக்கிறோம். இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. சோதிச்சு பாருங்க, விசுவாசத்தோட உங்க அற்புதங்களை எதிர்பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்கள்லாம் இயேசுடைய பிள்ளைகள். அதனால தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. தேவன் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.